எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு திங்கக்கிழமை வந்ததுனால சனி ஞாயிறு ஃபுல்லாக க்ளீனிங்லேயே போச்சு. இது வாழை இலை தோரணம் தான் என் தங்கச்சி பண்ணா. ஹஸ்பண்ட் என் தங்கச்சியும் கட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பராக அமைஞ்சிச்சு. வீட்டில் வாழை மரம் இருந்ததுனால அதிலே ரெடி பண்ணிட்டாவ. மார்னிங் என்ன சாமி கும்பிடணும், நெய்வேத்தியத்துக்கு பொதுவாக ஸ்வீட் பண்ணுவேன் நான். எப்பயுமே நான் சேமியா பாயசம் தான் பண்ணுவேன். இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முக்கணி பாயசம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். கனி காணுதலுக்கு காய்கறிகள் பழங்கள் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தடவை பலாப்பழம் சீசன்னால் பலாப்பழம் வாங்கினேன். ஸோ அதை வச்சு நம்ம பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இந்த மாதிரி முக்கணி பாயசத்துக்கு மெயினாக பால் நல்லா காய்ச்சிக்கணும். கொஞ்சம் பச்சரிசி எடுத்து நம்ம நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் நேரத்தில் இது ஊறிடும். இந்த பச்சரிசி பால்லே நல்லா குழைய வேகணும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு. தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நல்லா இஞ்சி வரும் நல்லா வெந்து. முக்கணிகளில் நான் மாப்பழா வாழை எடுத்திருக்கேன். நான் முக்கணிகள் இதை நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும். நான் எடுத்திருக்கிறது ஏலக்கி வாழைப்பழம் தான். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் எடுத்துக்கலாம், ஏலக்கி தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பலாப்பழம் நம்ம பொதுவாக பழங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம இந்த ஸ்வீட் மட்டும் தான் இதில் நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இந்த ஸ்வீட்னஸ் தான். ஸோ அதுக்கேற்றாப்புல பழங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது நல்லா வெந்துடணும் அந்த பச்சரிசி. அதுக்கப்புறம் ஏலக்காய் இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நெய் இது பண்ணி முந்திரி பருப்பு பாதாம், என்கிட்ட பாதாம் இருந்ததுனால பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். முந்திரி பருப்பு கம்மியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பாயசத்துக்கு வறுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பழங்களில் பாதி எடுத்துக்கோங்க. எல்லா பழங்கள்லேயும் பாதி இந்த மிச்சம் இருக்க நெய்யில் நான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணுன்ட்டு இல்லை, சும்மா லைட்டாக அந்த நெய் வாசனைக்காக வதக்கிட்டு மிச்சம் இருக்க பழத்தை ஒன்றா கூழ் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக மையாக நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி இதை நம்ம அந்த வெந்த பால் கூட அந்த அரிசி இந்த பால் கூட நம்ம ஆட் பண்ணணும். இதை அடுப்புலேயே வச்சு நம்ம ஆட் பண்ணால் திரிஞ்சிடும். ஏன் அப்படின்னா மாம்பழத்தில் புளிப்பு சுவை இருக்கும், அதனால திரிகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் அடுப்புலேருந்து நம்ம இறக்கிட்டு அதே சூட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்ச கூழ், அப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் அந்த வதக்கின நம்ம பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி கொஞ்சம் சில்லுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும். பலாப்பழம் சீசன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பலாப்பழம் பிடிச்சவங்களுக்கு இதை நம்ம பாயசம் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாமிக்கு நான் இதை வச்சு தான் நெய்வேத்தியம் பண்ணேன். எங்கள் வீட்டில் கனி காணுதல் இந்த புத்தாண்டுக்கு நல்லபடியாக போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.